ஏ ராமு, என்ன ஆச்சு? பல்லு விழுந்துருச்சு, ஓட்ட பல்லுன்னு சொல்றாங்க. இப்பதான் வித்தியாசமா இருக்க. ஓட்டப்பல்லும் அழகுதான். சரி பார்க்கலாம். என்ன ராணி, கண்ணாடி போட்டிருக்க? யாரும் போடலை, நீ மட்டும்தான் வித்தியாசமா இருக்க. இதுவும் அழகுதான். சொல்லு கண்மணி. பிடிக்காது, கசப்பு தான் பிடிக்கும். பாவக்காய் குழம்பு வச்சா நிறைய சோறு தின்பேன். பிடிச்சத பேசுற, வித்தியாசமா இருக்க. நீ பேரு என்ன வாழப்பா? சந்தோஷமா இருந்தா டான்ஸ் ஆடுவேன். நேத்து தெருவுல ஆடிட்டேன். அட, நீ வெளிப்படையா இருக்க, வித்தியாசமா இருக்க. நல்லா ஆடு. என்ன வசனி? என் பேர் சொல்லி சிரிக்கிறாங்க. உன் பேர் இங்க புதுசு, வித்தியாசமா இருக்கு. அதான் அழகு. சந்தோஷப்படும் வசனி. என்ன ஆச்சு லதா? பந்தயத்துல நான் தான் கடைசி. கடைசியா வருவதும் அழகுதான். வித்தியாசமா இரு. பாண்டிக்கு என்ன? இடது கையில் தான் சாப்பிடுறேன், இடது கையில் எழுதுறேன், எதையும் இடது கையிலே செய்யறேன். இதனால் என்ன? இடது கையில் அழகா எழுதுற. வகுப்பு பாரு, உன்னை போல் யாரும் இல்ல. நீ வித்தியாசமா இருக்க. இதுவும் அழகுதான். சொல்லுவாடி. நான் குண்டா இருக்கேன். அதனால் என்ன? உடம்ப குறைக்கணும். இப்ப நீ வித்தியாசமா இருக்க. இதுவும் அழகுதான். என்னாச்சு குமாரி? எனக்கு பிடிக்கலை. நான் சொல்லிட்டேன். அப்பா திட்டினார். உன் தைரியமே அழகு. வித்தியாசமா இருக்க. இப்படியே இரு. என்னாச்சு பாலு? நான் கத்தி பேசுறேன், டீச்சர் சொல்றாங்க. நான் வீட்டிலும் அப்படிதான், எப்போதும் அப்படிதான். பேசுவது உன் இயல்பு. வித்தியாசமா இரு. உன் இயல்பு தான் அழகு. சொல்லு பாத்திமா. எனக்கு எத்து பல்லும் அழகுதான். வித்தியாசமா இருக்க. சரி பாத்திமா. என்ன பிரபு? எங்க வயலில் நடவு. ஸ்கூலுக்கு நான் மட்டும் லேட்டு. பரவாயில்லை, உனக்கு விவசாயம் தெரிஞ்சிருக்கு. நீ வித்தியாசமா இருக்க. என்ன ஆச்சு கண்ணடி? நான் ரொம்ப குள்ளம். மத்தவங்க உன்ன போல இல்ல. நீ வித்தியாசமா இருக்க. குதி, விளையாடு. என்னாச்சு முத்து? யாராச்சும் அழுதா எனக்கும் அழுக வருது. அட, வித்தியாசமா இருக்கே. இப்போ சரி. நான் மட்டும்
நான் கருப்பு. இது குறை இல்லையா தோல், நீ வித்தியாசமா இருக்க, இதுவும் அழகுதான். வா பிரபு. நான் மட்டும் இப்படி இருக்கேன். சக்கரம் இருக்கு, நாங்களும் இருக்கோம். சந்தோஷமா இரு, வித்தியாசமா இரு, அதுவே அழகு. சைலேஷ் லோதா. வித்தியாசம்தான் அழகு. இப்புத்தகம் இட்ஸ் ஓகே டு பி டிஃப்ரெண்ட் கதையின் தாக்கம். டோர்பார் எழுதிய குழந்தைகளுக்கான புத்தகம் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.